ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு உங்ககிட்ட என் லைஃப்பில் என்னோட ஃபேவரட்டான பர்சனல் ஸ்டோரி ஒன்று ஷேர் பண்ண போகிறேன். ஒரு 2008-9 அந்த டைமில் நான் ரொம்ப டவுனாக இருந்த அந்த பீரியடில் எங்கள் அப்பா எனக்கு ஒரு அழகான ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. அது ரொம்ப சிம்பிளான கதை. ஆனால் அது இன்னும் வரைக்கும் என் மனசில் அப்பப்போ நான் ரீகால் பண்ணி எப்போல்லாம் மனசுக்கு துவண்டு போதோ அந்த கதையை நான் ரீகால் பண்ணி பார்ப்பேன். ஏன்னா நம்ம எல்லாருனாலையும் ஒரு கதையை எப்பயுமே நம்ம மனசுக்குள்ளே கனெக்ட் பண்ணி எல்லாருமே ரீகால் பண்ணுவோம் இல்லையா? குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு கதை ஊக்குவிச்சுட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கதை தான் நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். அந்த கதைக்குள்ளே போகலாம். ஒரு அழகான ஒரு ஊர். அந்த அழகான ஊர்ல நல்ல வாட்டர் ஃபால், அடர்ந்த காடு, நெடுன்னு வளர்ந்திருக்க மரம், பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய காடு. அது அந்த காட்டுல ஒரு மரம், அந்த மரத்துல ஒரு அழகான இலை. அந்த இலைக்கு என்ன ஆசை அப்படின்னா, நல்லா இந்த எப்படி குருவிகள்லாம் மேல பறக்கையில கீழே ஃபுல் ஃபாரஸ்டையும் பாக்குதோ அந்த மாதிரி தானும் வளர்ந்து மேல இருந்து கீழே எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. என்னதான் இந்த காடு தாண்டி என்னதான் இருக்கு, இந்த மரத்தை தாண்டி என்னதான் இருக்குன்னு தனக்கு பாக்கணுங்கிற ஆசை அந்த இலைக்கு இருந்துச்சு. அப்படி இருக்கையில ஒரு நாள் ஒரு அழகான பறவை வந்து கூடு கட்டுறதுக்காக குச்சிகள் தேடிட்டு இருந்துச்சு. சோ என்ன பண்ணுச்சு, ஓடி பறந்து வந்து இந்த காம்பு மேல உட்காந்துச்சு. உட்கார்ந்து அதுல அந்த காம்புல இருந்து இந்த ஒரு இலைய பிச்சு போட்டு அந்த காம்பை பிச்சு போயிடுச்சு பறந்து அதோட கூட்டுல கட்டுறதுக்காக. அதுல உட்கார்ந்துட்டு இருந்த இந்த இலைய பொறிச்சு கீழே போட்டு அது மேல இருந்து அப்படியே கீழே வந்து விழுந்துருச்சு. அந்த இலைக்கு மனசே உடைஞ்சு போச்சு. அதோட ஆசை என்ன, நல்லா மேல பறக்கணும் அப்படின்னு. ஆனா அது இப்ப எங்க இருக்கு, மேல இருந்து கீழே விழுந்துருச்சு. அதனால இன்னும் நினைச்சாலும் மேல போகவே முடியாது. கரெக்ட் தானே? அந்த இலைக்கு போற ஒரே சான்ஸ் அது வளரணும். வளரதான் அதோட மேல போக முடியும். அப்படி இருந்த இலை உடைஞ்சு நொறுங்கி கீழே இருக்கு. அடுத்த நாள் அந்த காட்டு பகுதியில ஒரு நல்ல ஒரு புயல் மாதிரி அடிச்சது. அடிச்சு காத்துல கீழே இருந்த இலை எல்லாம் மேல அப்படியே பறந்து இந்த ஒரு இலை வந்து நல்லா அந்த ஐ ஆஃப் த ஸ்டார்ம்ல போய் சிக்கிக்கிட்டதுனால நல்லா தூக்கிட்டு அது மேல உச்சிக்கு போயிடுச்சு. அப்படியே நல்லா என்ன சொல்றது, உச்சிக்கு போய் மேல காட்டுக்கலாம் மேல எல்லா இலைக்கும் மேல அப்படியே பறந்து கடல் மேல பறந்து அங்க பக்கத்துல இருந்த ஊர் மேல பறந்து அப்படியே மலைகள் மேல அந்த காத்தடிச்சுட்டு அந்த இலையை அப்படியே கூட்டிட்டு போகுது. அப்படியே சோர்ந்து இந்த இலை அந்த காத்துல அடிச்சுட்டு மேல போகையில சந்தோஷத்துல தெளிச்சிருச்சு. ஆஹா, இது மட்டும் தானே நம்மளுக்கு வேணும், இதுக்காக தான் நான் மேல இருந்து கீழே விழுந்தனா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. ஆக மொத்தம் அது நினைச்ச ஆசைப்பட்டதை வாழ்க்கையில அடைஞ்சிருச்சு. ஆனா இந்த கதைக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேக்குறீங்களா? இந்த கதை படிச்சுட்டு எங்க அப்பா கீழே, மீனா யூ ஆர் லைக் திஸ் ஃபாலன் லீஃப் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எனக்கு அது வந்து என் மனசு அவ்வளோ உணர்வு பூர்வமா அது தொட்ட ஒரு கதை. ஏன் அப்படின்னா, மேபி இன்னைக்கு நீ இப்படி கீழே விழுந்திருக்கலாம், ஆனா கண்டிப்பா இது எல்லாத்தையும் தாண்டி பறந்து ஒரு ஹைட்டுக்கு ரீச் ஆவ அப்படிங்கறத மீன் பண்ணி எனக்கு ஒரு ஹோப்ஃபுல்லான மெசேஜா இருந்துச்சு. அதனால எப்பெல்லாம் நம்ம அந்த மாதிரி ஒரு ஹோப்போட இருக்கையில நம்ம நினைச்சது நடக்காம கீழே விழுகிறோமோ, அப்ப நம்ம எதையோ ஒன்றத்தை கைப்பட்டு இருக்கணும்ல, அதுதான் அந்த ஃபெய்த். நம்ம கண்டிப்பா நல்லது நடக்கும். இப்ப நடக்கிறது கூட நம்மளோட ட்ரீம் அச்சீவ் பண்றதுக்கு ஒரு விதத்துல ஹெல்ப் ஆகும் அப்படிங்கிற ஃபெய்த்தை ஆங்கர் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பிலீஃப் கிடைச்சது. நம்பர் 2, அதுக்கப்புறத்துல இருந்து நிறைய மாறி நல்ல விதமான வித்தியாசமா லைஃப் அன்ஃபோல்ட் ஆகி அப்படியே டிராவல் ஆச்சு. சோ இப்ப நினைச்சு பார்க்கையில புரியுது, நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம நினைச்சதை அச்சீவ் பண்றதை விட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு இறங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வந்து வேற இடத்துக்கு போகையில நம்மளோட growth வந்து எக்ஸ்போனென்ஷியலா இருக்கும், ரொம்ப ஃபாஸ்டாவும் இருக்கும். சோ இது எல்லாருக்குமே நீங்களும் ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா? நீங்க உங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கீங்களா? அதை விட்டு எப்படி மாறி வரலாம் அப்படிங்கறத ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லாம எதுவுமே நல்லா நடக்க மாட்டேது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா உங்க மனசுல ஒரு பெரிய ஆங்கர் மாதிரி ஃபெய்த், ஏதோ ஒண்ணுத்துல ஃபெய்த்ஃபுல்லா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கான இந்த யூனிவர்ஸ் வந்து பெரிய அபண்டன்டான இருக்குது. உங்களோட கோல்ஸ், உங்களோட ட்ரீம்ஸ் எல்லாமே உங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு ஒரு ஃபெய்த்ஃபுல்லா நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட ட்ரீம்ஸையும் நீங்க அச்சீவ் பண்ணுவீங்க. அண்ட் 3வது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இலை வந்து சின்ன இலை தான், அதுக்கு இருந்த ட்ரீம் வந்து ரொம்ப பெரிய ட்ரீம். அதாவது பறவை மாதிரி பறந்து ஊரை பார்க்கணும்னு நினைச்ச ட்ரீம் வந்து பெரிய ட்ரீம். அதனால இந்த உலகத்துல யாருக்குமே வந்து எதுவுமே லிமிட்டட் கிடையாது. நான் இவ்வளவுதான், நான் பிறந்த இடம் இவ்வளவுதான், நான் இவ்வளவு பெருசா அச்சீவ் பண்ண முடியாதுன்னு யாருமே நம்ம வந்து பவுண்டரி கட்டவே முடியாது. எல்லாருக்குமே ஸ்கை இஸ் த லிமிட். யாரு
வேணாலும் எதை வேணாலும் ட்ரீம் பண்ணலாம், எதை வேணாலும் அச்சீவ் பண்ணும் அப்படின்னு ஆசை கூட பண்ணலாம், அதுக்காக ஒர்க் கூட பண்ணலாம். ஸோ எதுவுமே டிஃபைன்ட் இல்லை. இந்த ஊரில் பிறந்தியா நீ இந்த ஊரில் தான் இறக்கணும், நீ இப்படி தான் பிறந்தியா இப்படி தான் இறக்கணும் அப்படின்னு யாருக்குமே கிடையாது. ஸோ எல்லாருக்குமே we are very well, we can achieve any of our dreams and we have the right to dream big and definitely achieve those dreams. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். Until I post my next video, take care and bye.